தொண்டர்களால் இயக்கப்படுகின்ற ஒரு கட்சி தான் அதிமுக. மற்ற கட்சியை போல குடும்ப கட்சியோ இல்லை வேற எதனா இது பண்ணக்கூடிய ஒரு கட்சியோ கிடையாது. இந்த 26ஆம் தேதி குரு பயிற்சி நடந்துச்சு. ஸோ அந்த குரு பயிற்சி அதுக்கு முன்னாடி சாதகமாக இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு. இப்போ வரக்கூடிய இந்த 26க்கு அப்புறம் நான் எல்லா ஊடகங்களையும் சொன்னேன், நிச்சயமாக அதிமுக ஒன்றிணையும். பல மாவட்டங்களில் மாவட்ட செயலாளர்கள் உழைக்கவே இல்லை, களத்தில் போய் வேலை செய்யலை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான் அவரு பண்ணக்கூடியதில் ஒரு கால் பங்கு கூட எந்த மாவட்ட செயலாளரும். ஸ்டாலின் ஒரு கல்யாணத்தில் ஒரு மேடையில் சொல்கிறாரு, நடந்துட்டு இருக்கிறது திமுக ஆட்சி தான் அப்படின்னு சொல்கிறாரு. திராவிட மாடல் 2.0 ஆட்சி தான் இப்போது தொடர்கிறது, ஒரு வித்தியாசமுமே இல்லைங்க. அருண் IPS அவருக்கு மீண்டும் அவருக்கு பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவர் மீது எழுகிறது. திரு ராதவர்ஜனா அவர்கள் இவரை அசாமுக்கு மாற்றுங்கள் என்று தேர்தல் கமிஷனிடம் முறையிட்டார். 2 நாள் பயணம் அவருக்கு, இன்னைக்கும் டெல்லியில் இருக்கிறதா தான் அவருடைய பயணம். ஏன் அதுக்குள்ளார அது இன்றைக்கே ஏன் அவர் தமிழகத்துக்கு திரும்பி இருக்காரு, மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஆக மொத்தத்தில் அவர் பார்த்தது பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் தான் பார்த்திருக்கிறார். 10 நிமிஷத்துல ஒரு பிரதமரை பார்த்து என்ன பேசியிருக்க முடியும் அவரால்? டெல்லிக்கும் நமக்கும் ஒரு உறவு, நல்ல ஒரு நட்புறவாக இருக்கணும். ஸோ இப்போ ஆரம்பமே இப்படி இருந்துச்சுன்னா என்னோ நடந்திருக்கு டெல்லியில், அது என்ன? நாளை நண்பர்களுக்கு வணக்கம். நம்முடன் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் திரு கோவிந்தராஜன் அவர்கள் எழுந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், அதிமுக கடந்த ஒரு 10 நாட்களாக ரொம்ப இங்கே அங்கே அப்படி இப்படின்னு சொல்லி ஓடிச்சு. மீடியாக்களும் அதிமுக பிளவுபட்டுருச்சு, இனி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி எழுதுனாங்க. ஒரு வழியாக நேற்று ஒன்று சேர்ந்துட்டாங்க சார். ஸோ தொண்டர்களோட மனநிலைமை எப்படி சார் இருக்குது? தொண்டர்களால் இயக்கப்படுகின்ற ஒரு கட்சி தான் அதிமுக. மற்ற கட்சியை போல குடும்ப கட்சியோ இல்லை வேற எதனா இது பண்ணக்கூடிய ஒரு கட்சியோ கிடையாது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொண்டர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, தொண்டர்களால் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, தொண்டர்கள் தான் தலைவர்களை தேர்ந்தெடுக்கும்படியாக ஒரு விதியெல்லாம் அமைச்சு இது பண்ண கட்சி. இது ஒரு சின்ன சர்க்கிள் ஏற்பட்டது. இது பல்வேறு ஊடகங்களில் விவாத நிகழ்ச்சிகளை நான் சொல்லியிருந்தேன். எப்போ இந்த தேர்தல் முடிவு எப்போ நம்பிக்கை வாக்கெடுப்பு ஆரம்பிக்கச்சோ அப்போ இந்த சின்ன பிளவு ஏற்பட்டப்ப நான் சொன்னேன், இந்த 26ஆம் தேதி குரு பயிற்சி நடந்துச்சு. ஸோ அந்த குரு பயிற்சி அதுக்கு முன்னாடி சாதகமாக இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு. இப்போ வரக்கூடிய இந்த 26க்கு அப்புறம் நான் எல்லா ஊடகங்களையும் சொன்னேன், நிச்சயமாக அதிமுக ஒன்றிணையும். திரு எடப்பாடியார் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் மீண்டும் வலுப்பெற்று ஒரு தொண்டர்கள்லாம் அவர் கூட இருக்காங்க, மீண்டும் வருவார். அவர் மீண்டும் அவர் நல்ல ஒரு ஏற்ற நிலையை அடைவார்ன்றது நான் பல்வேறு ஊடகங்களில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கும் நடந்திருக்கு. அதை தான் எல்லா ஊடகங்களும் இதை சுட்டி காமிச்சு நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்துச்சு சார், சொன்ன மாதிரியே நடந்துச்சு. நான் சொல்லலை, அது அந்த ஜோசியம், அந்த ஜாதக அமைப்பு, அந்த இது குரு பயிற்சியில் திரு எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லி இதுவாக இருக்குது. அதனால் இதெல்லாம் ஒரு டெம்பரரி செட்பேக் தான். மாவட்ட செயலாளர் மாற்றும் போது விழுப்புரமாக இருக்கட்டும், புதுக்கோட்டையாக இருக்கட்டும், கரூர்லாம் பட்டாசு வெடித்து கொண்டாடினாங்க தொண்டர்கள். ஆமாம். ஸோ அவங்க எந்த மனநிலைமையில் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி அதிமுகவும் பார்த்துச்சு. இப்போ திருப்பி அவங்க கூட இணக்கமாக இப்போ CV சண்முகம் இது முடிக்க சேரலை. ஒருவேளை சேர்ந்தால் புதுசாக போடப்பட்ட மாவட்ட செயலர் பசுபதி கீழே வேலை செய்கிறதுக்கு அவர் ஒரு வேளை தயங்கிக்கிட்டு தான் வரலையா, இல்லை ஒரு வேளை வேலை செய்வாரா சார்? அதாவது எனக்கு வரக்கூடிய தகவல்கள் என்ன வந்திருக்குன்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவங்க அந்த சமாதானமாக பேசி முதல்ல மன்னிப்பு கடிதம் கொடுத்துருக்குறாங்க. அதை ஏற்றுக்கிட்டார். மறப்போம் மன்னிப்போம் அப்படின்ற ஒரு இதில் ஏற்றுக்கிட்டார். ஸோ அதை வரவேற்கத்தக்க ஒரு இதுதான். அப்பயே வேலுமணி தரப்பு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னாக்க, அந்த நீக்கப்பட்டவர்கள் அனைவருக்கும் அதே பொறுப்பை வழங்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொன்னதாக செய்திகள் வந்துருச்சு. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதெல்லாம் இது பண்ணுறதுக்கு அவர் சம்மதிக்கலை, மறுத்து விட்டதா ஒரு தகவல். அப்படி அவர் அந்த நீக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள், காலம் முடிவு பொறுத்திருந்து பார்ப்போம்
அதை வந்து பொறுத்து இருந்து பார்த்து அவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது, அவங்க எப்படி மீண்டும் வந்து இப்போ உள்ளாட்சி தேர்தல் வந்துச்சுன்னா அந்த தேர்தல்கள் எப்படி அவர்கள் அதிமுகவுக்கு விசுவாசமாக இருந்து எப்படி கட்சியை வலுப்படுத்தி அதிமுகவுக்கு உள்ளாட்சி அமைப்பு தேர்தலில் நல்ல ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்து பண்ணுறதுன்னு அதெல்லாம் பார்க்கணும். அதுதான் சொல்லியிருக்கார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதனால் அவர் மீண்டும் இவர்களுக்கு பதவி வழங்குவார் என்பது தொண்டர்கள் விரும்பவில்லை. இப்போ இளைஞர்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்கார். பல்வேறு மாவட்டங்களில் இளைஞர்களுக்கெல்லாம் கொடுத்து இது பண்ணியிருக்காங்க. திண்டுக்கல்லில் பரமசிவம் அவருக்கு கொடுத்துருக்காங்க. நல்லா உற்சாகமாக வேலை செஞ்சு இது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுபோல் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணக்கூடிய இதுதான் இருக்குது. அப்படி ஒருவேளை வாய்ப்பு கொடுக்குறதா இருந்துச்சுனாக்கா இன்னொரு ஒரு தகவலும் எனக்கு என்ன வந்துச்சுன்னா, மாவட்டத்தை வந்து இப்போ வந்து ஒரு மாவட்டத்தில் 4 தொகுதி சட்டமன்ற தொகுதி ஒரு மாவட்டத்துக்கு இருக்கின்றது. அதை வந்து ஒரு மாவட்டத்துக்கு இப்போ பிரிச்சிடுறாங்க. ஒரு மாவட்டத்தில் ரெண்டு சட்டமன்ற தொகுதி ஒருத்தர் பார்த்துக்கலாம் அப்படின்னு பிரித்து. சார் இது போன முறையே எடப்பாடி பழனிசாமி கொண்டு வரும்போது இதை தடுத்தது வந்து சிவி சண்முகமாக இருக்கட்டும், எஸ்பி வேலுமணிலாம் அதை தடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது சார். எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து கட்சி தான் மெயினாக இது பண்ணுறதை பார்க்கணும். ஏன்னா ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கும்மாளம்னு ஒரு வசனம் சொல்லுவாங்க. இப்போ நம்ம இது போல் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 15 நாட்களாக ஊடகம் முழுக்க எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் இதை வச்சே தான் விவாதம் நடத்துகிறாங்க. இதுலேருந்து ஒன்று என்ன தெரியுதுன்னா, எடப்பாடி பழனிசாமி இல்லை என்றால் இங்கே ஊடகத்துக்கு தீனி கிடையாது. அப்படி தான் நான் பார்க்கும்படியாக இருக்குது. 2 மாவட்ட செயலாளர் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அது வரவேற்கக்கூடியது தான். இதில் பார்த்தீங்கன்னா தொண்டர்களுடைய மனநிலை, நான் தேர்தலுக்கு முன்னாடி பல்வேறு அதிமுக தொண்டர்களை பார்த்திருக்கிறேன். அவங்களுடைய எண்ண ஓட்டங்களை நான் பார்த்திருக்கிறேன். அதிமுகவில் வந்து இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அது கொஞ்சம் முன்ன ஜெயலலிதா அம்மையார் இருந்தப்ப அந்த இளைஞர்கள் பாசறை, இளம் பெண்கள் பாசறை அப்படின்னு அதை கொண்டு வந்திருந்தாங்க. அன்றைய இது பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் எல்லா இளைஞர்களும் நல்லா இது அது கொஞ்சம் தொய்வடைந்து விட்டது. இந்த இடைப்பட்ட காலங்களில் நடுவில் ஜெயலலிதா அம்மையார் மறைந்த பிறகு அந்த இதெல்லாம் கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டது. ஸோ இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா தடுக்கக்கூடியவர்கள் இது போல் மாவட்ட செயலாளர்கள் தான். ஏன் தடுக்கிறாங்கன்னா அவங்க ஒரு குறுநில மன்னர்கள் போன்று செயல்பட்டு வாய்ப்பை தடுக்கிறாங்க. ஏன்னாக்கா அவங்களுக்கு முக்கியத்துவம் இல்லாத ஆகிடப்படுமோ அப்படின்ற ஒரு ஆங்கிலத்தில் சொல்வார்கள் இன்செக்யூரிட்டி அப்படின்ட்டு. அவங்களுக்குள்ளார ஒரு முக்கியத்துவம் இதுவாகிட போகுதோ அப்படின்றதுனால யாரையும் வர விடாதபடிக்கு அவங்களே தான் குறுநில மன்னர்கள் போட்டு அவங்களுக்கு தான் ஏதோ மாவட்ட செயலாளர் பட்டா போட்டு அவங்களுக்கு தான் கொடுத்துருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு இதில் நினைக்கிறாங்க. பல மாவட்டங்களில் வந்து மாவட்ட செயலாளர்கள் உழைக்கவே இல்லை, களத்தில் போய் வேலை செய்யலை அப்படின்ற மாதிரி தான் தகவல் வந்துட்டுருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான் 234 தொகுதிகளும் போயிட்டு அந்த வயதிலும் 70 வயதை கடந்தவர் எல்லாத்தையும் போய் தொண்டை தண்ணி வத்த அவர் பிரச்சாரத்துக்கு இது பண்ணியிருக்கார். அவரு பண்ணக்கூடியதில் ஒரு 1/4 பங்கு கூட எந்த மாவட்ட செயலாளரும் தேர்தல் பிரச்சாரத்தில் செய்யலைன்றது தான் மிகவும் வருத்தம் அளிக்க இதுவாக இருக்குது. பார்த்தீங்கன்னா பல்வேறு இதில் வந்து ஒரு பகுதி செயலாளரோ ஒரு கிளை செயலாளரோ ஒரு ஒன்றிய அவங்க பைசா தங்களுடைய சொந்த பைசாவை போட்டு செய்கிறான். அவங்கள உற்சாகப்படுத்தணும். அவங்கள வந்து உதாசீனப்படுத்தி இது பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப மனவேதனையோட வெளிப்பாடு தான். விழுப்புரத்தில் பட்டாசு வெடிச்சு கொண்டாட எடுத்துக்கலாம். அந்தனுடைய வெளிப்பாடு தான் எல்லாரும் பட்டாசு வெடித்து இனிப்பு வாங்கி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் அதிமுக தொண்டர்கள் கட்சிக்கு அப்பாற்பட்டு எம்ஜிஆரின் விசுவாசியாகவும் புரட்சி தலைவி அம்மாவின் விசுவாசியாகவும் இன்றைக்கும் பார்த்தா கரைவேட்டி கட்டிட்டு அவங்க ஆயுசு முழுக்க உயிருள்ளவரை இரட்டை இலைக்கு தான் போடுவாங்க. அவங்க நீ என்ன வேணா போ, நான் இன்றைக்கும் அப்படி தான் இருக்கேன். சில தலைவர்களும் அப்படி இருக்காங்க. இப்போ அதிமுகவில் விட்டு சில தலைவர்கள் பதவி வெறி பிடித்து பதவி ஆசைக்கோசம் விசுவாசமே இல்லாத இங்கேருந்து அங்கே போய் தாவேக்கால போய் சேர்ந்துருக்கிறதுலாம் நம்ம கண்கூடாக பார்த்துருக்குறோம். மக்களும் இதெல்லாம் பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்ன தோணுதுன்னா யாருமே விசுவாசமாக இல்லை சார். அவங்க நின்று ஜெயிச்சது ரெட்டலை, அவங்களுக்கு ஒரு முகம் கொடுத்தது ரெட்டலை. இப்போ குறிப்பாக இப்போ ஒரு 4 பேர் வந்து தாவேக்கால எம்எல்ஏ பதவியை போய் ராஜினாமா பண்ணிட்டு சேர்ந்துருக்காங்க சார். ஸோ தொண்டர்கள்ட்ட கேட்டால் நாங்கள் தொண்டர்கள் நலன் தான், ஆக்சுவலி தொகுதி மக்களோட நலனை கருதி தான் நாங்கள் வந்து ராஜினாமா பண்ணுறேன்னு சொல்லி அதே அந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதி மக்களிடையே கலந்து ஆலோசித்தார்களா? அவங்க இப்போ சொல்கிறாங்க தொகுதிக்கோசம் நாங்கள் போய் இது பண்ணோம். அதே மக்கள் தானே அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. மக்களிடையே நீங்கள் திரும்பி போங்க, நீங்கள் போயிட்டு இது போல்
எங்கள் கட்சிக்கு நீங்கள் ஓட்டு போட்டீங்க, எங்கள் கட்சி வரல, இப்போ வந்து உங்களுக்கு என்ன செய்யறதா இருந்தால் நான் வந்து தாவேக்கால போய் இணைந்து செய்யலாமான்னு மக்கள்கிட்டே நீங்கள் போய் கேட்க வேணும். அந்த தேர்ந்தெடுத்த மக்களுக்கு நீங்கள் போய் கேட்க வேண்டியது தானே. அது கேட்காது நீங்கள் சுயமாக எடுக்கிறதா இருந்தால் அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் பயனடைகிறீர்கள். ஏன்னா கடந்த 5 ஆண்டு அதிமுக ஆட்சியிலையும் ஒருவேளை மக்களுக்கு எதுவும் செய்யாமல் இருந்திருக்கலாம், அப்போ போயிருக்கலாமே சார். அப்போ போகாமல் இப்போ போகிறாங்க அப்படின்னா அதுதான் சார், இது வந்து மக்களுக்கு செய்கின்ற ஒரு துரோகம், இது நம்பிக்கை துரோகம். மக்கள் வந்து தனிப்பட்ட நபர்களுக்கோசரம் பார்த்து அவங்க வாக்கு சேகரிக்கிறது. தனிப்பட்ட ஒரு இசைக்கு சுப்பையாவோ, தனிப்பட்ட ஒரு மரகதம் குமரவேலோ, தனிப்பட்ட ஒரு நபருக்கோ அவங்க இது பண்ணவில்லை, வாக்கு செலுத்தவில்லை. எல்லோரும் வந்து இரட்டை இலை கோஷமும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கோசம் தான் வாக்கு செலுத்திருக்காங்க. இவங்களுக்கு அடையாளமே அதிமுக இரட்டை இலை தான். இது இல்லைன்னா அவங்க எப்படி, அவங்க வந்து இது இல்லைன்னாக்க தே பிகம் ஜீரோ. இது இல்லை என்றால் அவர்கள் பூஜ்ஜியம் தான். இல்லை, திரு எடப்பாடி பழனிசாமி கூட சொன்னார் குதிரை பேரம் நடக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதன் வெளிப்பாடு அவங்க போனதை எடுத்துக்கலாமா? நிச்சயமாக குதிரை பேரம் தான் நடத்தி இதாகுதுங்க. ஏங்க, தேர்தல் கமிஷன் அவங்க அங்கீகரிக்கப்பட்ட செலவு பார்த்தீங்கன்னா 40 லட்சம் ரூபாய், ஒரு தொகுதிக்கு அதிகபட்சமாக 40 லட்சம் ரூபாய். நம்ம அதே வச்சுக்கோங்களேன், 40 லட்ச ரூபாய் நீ செலவு பண்ணிட்டு யாருன்னா ஒருத்தவங்க பைசா, அப்போ இவங்க வந்து 40 லட்சம் துச்சமாக போட்டோம், அவ்வளோ பெரிய இவங்க வந்து செல்வந்தர்களா, அவ்வளோ பெரிய தனவான்களா, அந்த 40 லட்ச ரூபாய்க்கு மேலே 10 மடங்கு அவங்களுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. 40 லட்சம் போச்சுன்னா 40 lakhs into 10 times 4 கோடி 5 கோடி அவங்களுக்கு எதனா சுயமாக அவங்களுக்கு ஒரு லாபம் வந்திருக்க கூடும். இதுதான் குதிரை பேரம். இல்லைன்னா யாருன்னா விட்டு போவாங்களா? நாங்கள் வந்து ரிசைன் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து தேர்தலில் நின்றீங்க, அப்படின்னா நின்றுருக்க வேண்டாமே சார். இப்போ வந்து அதிமுக தொடர்ந்து கிட்டத்தட்ட தோல்விகளை சந்திச்சுட்டு வருது. ஒரு பத்திரிகையாளராக அதிமுக எதை மாற்றி கட்டமைக்கணும், இதெல்லாம் கட்டமைச்சால் உள்ளாட்சி தேர்தல் இல்லை வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இது அதிமுகவுக்கு வெற்றி பெற ஒரு வாய்ப்பாக இருக்குது அப்படின்னா அது என்னவா சார் இருக்கும்? நல்ல கேள்வி. இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக கட்டமைப்பை மாற்றணும்னா முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா சமூக வலைதளம், இந்த சோஷியல் மீடியா, இந்த ஐடி விங், இதை முதல்ல கொண்டு வந்தது ஜெயலலிதா தான், அம்மையார் தான். இந்த சோஷியல் மீடியாவில் ஐடி விங்குன்றது கொண்டு வந்தது அதிமுக தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது. அதை பார்த்துட்டு தான் டிஎம்கே வந்து கொண்டு வந்தாங்க. அதை பார்த்துட்டு தான் பிற கட்சிகள்லாம் வந்து அதை வந்து இது பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க எங்கேயோ ஐடி விங்கில் போயிட்டாங்க. நம்ம அதிமுக ஐடி விங் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செயல்படணும். இந்த ஐடி விங்குன்றது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியா ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதன் மூலியமாகத்தான் திரு விஜய் அவர்களும், மாண்புமிகு முதல்வர் திரு விஜய் அவர்களும் இன்றைக்கு ஆட்சியை பிடித்திருக்கிறதுக்கு முக்கிய காரணம். அதாவது பிரச்சாரத்துக்கே போகாத 14 நாட்கள் மற்றும் பிரச்சாரம் போய்விட்டு மித்த நாட்கள் எல்லாம் பிரச்சாரத்தெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு ஒரு இன்ஸ்டாலையும் ஒரு சோஷியல் மீடியாலையும் பண்ணி அதை வந்து ஒரு மக்கள் மீதே ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி, குறிப்பாக இளைஞர்கள் மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி பண்ண முடியுன்றதை நிரூபித்து காட்டியிருக்கிறார். அதில் வெற்றியும் கண்டிருக்கிறார். அதனால் இனி வரும் காலங்களில் நம்ம வந்து அதிமுக அந்த ஐடி விங்கை வலிமைப்படுத்த வேண்டும். திரு கல்யாண் சுந்தரம் அவர் வந்து நல்ல ஒரு அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவருக்கு ஒரு நல்ல ஒரு இது பண்ண வேண்டும். அதே போன்று பார்த்தீங்கன்னா சிங்கை ராமச்சந்திரன் அவரு கொஞ்சம் எல்லாம் இவங்கெல்லாம் இளைஞர்கள், அவங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள முன்னிலைப்படுத்தணும். சும்மா இந்த 70க்கு மேலே 80 வயதுக்கு இந்த காது கேட்காதவங்களுக்குலாம் இங்கே முக்கியத்துவம். நான் ஓப்பனாகவே சொல்கிறேனே, திரு நத்தம் விஸ்வநாதன் அவர் மேலே மரியாதை இருக்குது, அவர் நல்லா இது பண்ணியிருக்காரு கழுது. ஆனால் இனிமேல் பட்டு எம்எல்ஏ வந்து அவர் என்ன செய்ய போகிறாரு மக்களுக்கு? இன்றைக்கி அவருக்கு ஓட்டு போட்டுருக்கிறது அவருக்கோசரம் கிடையாது, கட்சிக்கோசரம் ரெட்டையிலை கோசரம். ஆனால் அவர் வந்து பதவி சுகத்துக்கோசரம் இது பண்ணியிருக்காரு. அதுபோல் வயது ஆனவர்கள், இந்த 75 வயது கடந்தவர்களுக்கு அவங்கள வந்து ஒரு ஆலோசகராக வைங்க. அதுபோல் இப்போது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து இந்த வயது முதிர்ந்தவர்களை, வயதானவர்களை ஆலோசகராக வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா அவர்களை மற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பண்ணணும். இதெல்லாம் கொஞ்சம் செய்து இது பண்ண. அதே போல் வேலை செய்கின்ற அந்த மாவட்ட செயலாளர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். வேலை செய்யாமல் குண்டு சட்டி குதிரையை ஓட்டிகிட்டு இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள்லாம் வந்து சும்மா நான் குறுநில மன்னர்கள் போல் இருப்பது. அப்படி இருந்துச்சானா அதிமுக அதில் பாதாளத்தில் தான் போகும்.
ஸோ எல்லாரையும் அதான் இப்போ ஆல்ரெடி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நல்லா பண்ணிட்டு இருக்கிறார். இப்போ இவங்க விட்டு போனது ஒரு விதத்தில் நல்லது. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடைப்பட்ட காலத்தில் புது மாவட்ட செயலாளர்கள்லாம் கொண்டு வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் வரவேற்கக்கூடியது. ஸோ இங்கே அதே போன்று கட்டமைப்பைகள்லாம் மாற்றி அதே போல் பெண்களுக்கு உண்டான அந்த மகளிர் அணியை இன்னும் கொஞ்சம் நன்றாக மேம்படுத்த வேண்டும். ஜெயலலிதாமையா இருந்த காலத்தில் அப்படி செயல்பட்டது மகளிர் அணியெல்லாம். இன்றைக்கு வந்து பெண்கள் சுய உதவி குழுன்னு ஆரம்பித்து எல்லாம் பண்ணதெல்லாம் அந்த மேடம் இருந்த காலத்தில் மீண்டும் மகளிர் அணிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களையும் வந்து அரவணைத்து கொண்டு நல்லாம் செய்ய வேண்டும். இப்போ அம்மா உணவகத்தில் எல்லாரும் ஆஹா ஓஹோ இங்கேன்னு விட்டு போனவங்க அம்மாவின் ஆட்சி தான் நடைபெறுகிறது அப்படின்றாங்க. அப்படி செய்யக்கூடிய திரு விஜய் அவர்கள், மாண்புமிகு விஜய் அவர்கள் ஏன் அம்மா உணவகத்தில் அம்மாவின் படத்தை ஏன் வைக்கவில்லை? இவருடைய படத்தை போட்டுக்கிறாங்க. உடனே அதுக்கு அவங்க இருக்கக்கூடிய அந்த தாவேகா கட்சியில் இருக்கக்கூடிய வர்ச்சுவல் வாரியர்ஸும் அவங்களுக்கு முட்டு கொடுக்குறாங்க. இல்லை இல்லை ஒரு இது பார்த்தீங்கன்னாக்க ஒரு திட்டம்னு பார்த்தீங்கன்னா அந்த முதல்வர் படம் தான் இருக்கும், வேற எந்த படத்தையும் இருக்காதுன்னு. ஏன் அப்படி செய்யக்கூடிய அப்போ கிளாம்பாக்கத்தில் கலைஞர் படத்தை போட்டு எல்லாம் இது பண்ணாங்க. அங்கே கொண்டு போய் மாற்றி வைங்க. இப்போ கிளாம்பாக்கத்தில் போனாங்கல்ல அந்த கலைஞருடைய இதெல்லாம் போட்டு அந்த இதெல்லாம் போட்டு அதை கொண்டு போய் மாற்றி அங்கே படத்தை வைக்க வேண்டியது தானே. ஆக மொத்தத்தில் பார்த்தா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்க இது தாவேகா இப்போ வந்திருக்கிறது. அது மீண்டும் திமுகவின் ஒரு மறைமுக ஆட்சி தான் தாவேகா. அதை ஒரு கடந்த வாரம் வந்து ஸ்டாலின் வந்து ஒரு கல்யாணத்தில் ஒரு மேடையில் சொல்கிறாரு, நடந்துட்டு இருக்கிறது வந்து திமுக ஆட்சி தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுபடி தான் இப்போ நடக்குதா? ஆமாங்க, திராவிட மாடல் 2.0 ஆட்சி தான் இப்போ இது தொடர்கிறது. ஒரு வித்தியாசமுமே இல்லைங்களே. எங்கன்னா அதான் அவர் கொடுத்த 1000 ரூபா உரிமை தொகை இவர் கண்டினியூ பண்ணியிருக்காரு. ஆனால் திரு விஜய் அவர்கள் 2500 ரூபா கொடுப்பேன்னாரு. கொடுத்தாரா? இல்லை. 1000 ரூபா கொடுத்துருக்காரு. மீண்டும் கொடுப்பாரான்னு தெரியலாது. இந்த மாதத்துக்கு வந்திருக்கு 1000 ரூபாய். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மீண்டும் சட்டம் ஒழுங்கு, அந்த பாலியல் வன்கொடுமை, அந்த பிரச்சனைகள்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. 400 மேலையும் பொழுதொரு மனமாக டெய்லி வந்துட்டு தான் இருக்குது. அதற்கு எதனா வாயை திறந்தாரா திரு விஜய் அவர்கள்? வாயே திறக்கவே இல்லை. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கக்கூடிய இங்கே கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், தாவேகா எம்எல்ஏக்களில் குற்றப்பின்னணி அதிகம் உள்ளவர்கள் தான் அதிகம் இருக்கிறாங்க. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் அந்த அமைச்சராக இப்போ நிதி அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு அந்த மரியா வில்சன் அவர்கள் மீது பல்வேறு மிக தீவிரமான குற்றப்பின்னணிலாம் அவர் இருக்குது. ஆனால் அவர் நிதி அமைச்சர் இருந்தார். ஸோ இது போன்ற அதே போல் இப்போ இந்த திரு அருண் ஐபிஎஸ் அவருக்கு வந்து மீண்டும் வந்து அவருக்கு வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவர் மீது எழுகிறது. இவங்களே சொல்லியிருக்காங்க, தாவேகா கட்சிக்காரங்களே வந்து அவரை வந்து மாற்றணும், அசாமில் கொண்டு போடுங்கன்னாங்க. திரு ஆதவர்ஜுனா அவர்கள் இவரை அசாமுக்கு மாற்றுங்கள் என்று தேர்தல் கமிஷனிடம் முறையிட்டார். ஆனால் இன்றைக்கு அவர் இவங்க குற்றச்சாட்டு சொன்ன அதே கமிஷனர், முன்னாள் கமிஷனர் திரு அருண் அவர்களை இன்னைக்கு லஞ்ச ஒழிப்பு துறைக்கு போட்டிருக்கிறார்கள். இப்போ மாற்றம் எதுவுமே இல்லை, அதே தான் தொடர்ந்து இருக்குது. என்ன ஆனால் இது பார்த்தீங்கன்னா எந்த விதமான மாற்றமே இல்லாத மீண்டும் தொடர்கிறது. இல்லை, ஊழல் முற்றிலும் ஒழிச்சிட்டேன் அப்படின்னு ஆதவர்ஜுனா வந்து ஒவ்வொரு மேடைகளையும் சொல்கிறாரு சார். எங்க ஊழல் ஒழிச்சிட்டேன்னு சொல்லக்கூடியவங்க அவங்க கட்சிக்கார ஊழல் சம்மந்தப்பட்டான நேத்திக்கோ முந்தானத்துக்கோ யாரையோ வந்து பதவி நீக்கம் செஞ்சுருக்காங்களே. சமூக வலைதளங்கள் பத்திரிகைகளே வந்துச்சு, யாரோ ஒரு அவங்க கட்சியை சார்ந்த ஒரு நபர் பொதுவெளியில் போய் லஞ்சம் கேட்டார் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. ஊழல் அதாவது இவங்க வந்து ஊழல் முற்றிலும் வச்சாங்கன்னா அப்போ ஏன் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிருக்கிறாங்க? காங்கிரஸ் கட்சி செய்யாத ஊழலாக போஃபோர்ஸ் ஊழல் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திக்கிது காங்கிரஸ் செய்த அந்த போஃபோர்ஸ் ஊழல். அப்போ காங்கிரஸை கூட வச்சுருக்கிறீங்க. ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்களை எல்லாம் நீங்கள் இது பண்ணியிருப்பீங்க. இதை வச்சுட்டு எப்படி ஊழலை ஒழிக்க முடியும்? ஸோ இதெல்லாம் வாய் பேச்சுக்கு தான் இதுவாக இருக்க வழிய ஊழலை முற்றிலுமாக அவர் ஒழிக்க வேண்டும் என்றால் இவர் ஆட்சி அது அவர் சொன்னார். திரு மாண்புமிகு முதல்வர் திரு விஜய் அவர்கள் என்ன சொன்னார்? இங்கே நான் ஆட்சி கொண்டு வந்து ஒரே பவர் சென்டர் தான், நான் ஒருவன் தான் பார்ப்பேன். ஆனால் இங்கேயே பார்த்தீங்கன்னா பல்வேறு பவர் சென்டர் வந்து விட்டது. இப்போ பவர் சென்டர்னு பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜுனா அந்த லாட்ரி குடும்பம் அது ஒரு பவர் சென்டராக இருக்கிறது. திரு புஷி ஆனந்த் அவர் ஒரு பவர் சென்டராக திகழ்கிறார். இவர் இருக்கக்கூடிய இவருடைய செயலாளராக இருக்கக்கூடிய யாரோ ஜெகதீஷா ஏதோ ரூட்டுன்றாங்களே, அவர் பேர் ஜெகதீஷா என்னன்னு பேர் தெரியல, அவர் ஒரு பவர் சென்டராக திகழ்கிறார்ன்ற மாதிரி வருது. விஜய் ஒரு பவர் சென்டர். இன்னொரு நபர் நான் பேர் சொல்ல வர முடியல, இவருடன் இணைந்து நடித்த அந்த நபர் அவரையும் ஒரு பவர் சென்டராக
பொதுமக்கள் கூறுகிறார், நான் கூறல, அவரையும் இது போல பவர் சென்டர். அப்போ இது எவ்வளோ பவர் சென்டர் இருப்பாங்க? அதிகாரிகள் யார் சொல்வதை கேட்பார்? இதெல்லாம் வந்து விஜய் அவர்கள், நான் வந்து எம்ஜிஆர் போல எல்லாரும் அப்படின்னு, எம்ஜிஆருக்கு நிகர் எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர் இது போலாம் யாரையும் ஒரு பவர் சென்டராக விட்டதே கிடையாது. அவர் ஒருத்தர் தான் நாங்கள் இது பண்ணுவோம். இப்போ அது போல நடக்குது. அப்படி நடந்துச்சுன்னா இது போன்ற நிகழ்வுகள்லாம் நடக்கவே நடக்காது. முதல் நாளில் வந்த உடனே ஒரு அறிவிப்பு போடுறார், அடுத்தது அந்த அறிவிப்பு அப்படியே அந்த இதையே தூக்கிடுறாரு. அவருடைய ஜோசியக்காரரை போட்டார் ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டின்னு. எதிர்ப்பு வந்தோடனே அப்படியே தூக்கி மாற்றி இது பண்ணிட்டு இருக்கிறாரு. கேட்டானா நாங்கள் குரல் கொடுத்தோம், அவங்க நாங்கள் கேட்டுட்டோம் அப்படின்னு. பட் போடும்போது யோசிக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி போடுவது தப்பு கிடையாது. ஏன் அந்த நிலைப்பாடில் இருக்க வேண்டியது தானே திரு விஜய் அவர்கள். இப்போ திமுக ஆட்சி இருக்கிறப்ப கலைஞர் கருணாநிதி அவர்களின் செயலாளர் ஒருத்தர் இருந்தார், சண்முகநாதன். அவர் ஆட்சியில் இருந்தால் அவர் வந்து அண்டர் செக்ரட்டரி, அந்த அதுக்கு ஈக்குவலான ஒரு இதை போட்டு ஆட்சியில் அவருக்கும் அந்த போஸ்டிங்கை கொடுத்து இது பண்ணுவாங்க. அப்போ யாருன்னா வந்து ஏன் நீங்கள் திரு சண்முகநாதன் அவர்களை வைத்தீர்கள் யாருன்னா சொல்லியிருந்தாங்களா அவருடைய. ஆனால் அவர் உடனே வந்து ஐயோ பிரச்சனை ஆகிப்போச்சு, யார் சொல்லுது இது பண்ணி. ஸோ இது போல் பல்வேறு நிகழ்வுகள் பார்க்கலாம். நம்ம இனி வரும்போது எல்லாம் இதெல்லாம் பார்க்கலாம். அதாவது இப்போ நடக்கக்கூடியது 6 மாதம் மிகப்பெரிய ஒரு முள்மேல் நடப்பது தான் திரு விஜய் அவர்கள் இருக்கார். நேற்றுக்கு கூட டெல்லி போயிட்டு வந்திருக்கிறாரு, இன்னைக்கு வந்துட்டார். 2 நாள் பயணம். அவர் இன்றைக்கும் டெல்லியில் இருக்கிறதா தான் அவருடைய பயணம். இது ஏன் அதுக்குள்ளார அது இன்றைக்கே ஏன் அவர் வந்து தமிழகத்துக்கு திரும்பி இருக்கிறார் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. பொதுவாக டெல்லி நேற்றுக்கு இல்லை, ஒரு ஊடகங்கள் ஒரு மாதிரி இது பண்ணி சொல்கிறாங்க. பிரதம மந்திரியுடன் மிக குறைவான நேரத்திலே உரையாடி இது பண்ணதே வந்து 10 நிமிஷம்னு 2 ஊடகங்கள் காட்டுகிறது. ஒரு ஊடகங்கள் 30 நிமிஷம் சந்தித்தார்னு போடுது. 10 சேர்த்து இவங்க 30 நிமிஷம் போட்டாங்களா? 2 ஊடகத்தோடையும் சேர்த்து போட்டு 30 நிமிஷம் சொல்லி போடுறாங்களா? ஏன் இப்படி இது பண்ணுறாங்கன்னு புரியல. ஆக மொத்தத்தில் அவர் பார்த்தது பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் தான் பார்த்துருக்கிறார். 10 நிமிஷத்தில் ஒரு பிரதமரை பார்த்து என்ன பேசியிருக்க முடியும்? அவரால் என்ன பேசியிருக்க முடியும்? வணக்கம் சொல்லியிருப்பார், ஒரு பரஸ்பர எக்ஸ்சேஞ்ச் கிரீட்டிங்ஸ் பண்ணோன்னு இந்தாங்க இதோட கோரிக்கை, அதுக்கு மேலே பேசியிருக்கிறதுக்கு முடியல. ஆனால் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முதல்வர்கள் குறைந்தபட்சம் 30 நிமிஷம் 40 நிமிஷம் பேசியிருப்பாங்க. இவர் 10 நிமிஷம் தான் பேசியிருக்கார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார்? நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை போய் பார்த்துருக்கார் மரியாதை நிமித்தமாக. ஒரு கோரிக்கை கொடுத்து இது பண்ணோடனே ஜென்ரலாக மரபு என்னன்னாக்க டெல்லி போகிறப்ப பத்திரிகையாளரை சந்திப்பாங்க. இதுதான் வந்து புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா இருந்தப்போ கூட டெல்லி போனாங்கன்னா பத்திரிகையாளர் ஏர்போர்ட்லேயோ இல்லை தமிழ்நாடு இல்லத்துலேயோ பார்த்து சந்தித்து, கூட்டணி தலைவர்கள் யாருன்னா அவங்கெல்லாம் போய் பார்த்து மரியாதை பார்த்து சந்தித்து பத்திரிகையாளர்களும் சொல்லுவாங்க. இங்கே பத்திரிகையாளர்கள் அவர்களது கடமையை திறம்பட செய்திருக்கிறார். ஆனால் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கேட்குறாங்க, சார் தயவுசெய்து இந்த லெகசி ஜெயலலிதா இந்த லெகசி இந்த இதெல்லாம் அவங்களாம் உரையாற்றுவாங்க சார், தயவுசெய்து சொல்லுங்கள் சார். அவங்க பத்திரிகையாளர் கேட்குறாங்க. இவர் கையை கும்பிட்டு அப்படியே போயிட்டார். ஏன் பத்திரிகையாளரை சந்திப்பதற்கு தயக்கம் மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களுக்கு? இதெல்லாம் தான் மக்கள் பார்க்குறாங்க. நீங்கள் போய் நான் சந்திக்கணும். ஸோ இப்படி போயிட்டு வந்துட்டார். அவர் கூட்டணி கட்சியில் அவ்வளோ தூரம் சொல்கிறாங்க, காங்கிரஸ் போயிருக்கிறாங்க. ஏன் திரு ராகுல் காந்தியை நேற்று சந்திக்கவில்லை? ஏன் திரு சோனியா காந்தியை சந்திக்கவில்லை? அப்போ டெல்லிக்கு போயிட்டு வந்தது அமித்ஷா அவர்களை சந்திக்கிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இவர் சந்திக்கலை. ஆனால் அதே திரு அமித்ஷா அவர்கள் நேற்றுக்கு கேரளா முதல்வர் சதீஷனை சந்தித்திருக்கிறார். 1/2 மணி நேரத்துக்கு மேலே பேசியிருக்கிறார். ஒரு கேரளா முதலமைச்சரை சந்திச்சிருக்காருன்னா அப்போ இவருக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்போ வந்து தவிர்த்தார்? ஸோ இதெல்லாம் பல்வேறு இதுக்கு நமக்கு சந்தேகங்களை எழுப்புகிறது. ஸோ இது போல் ஒரு உறவு டெல்லிக்கும் நமக்கும் ஒரு உறவு நல்ல ஒரு நட்புறவோடு இருக்கணும். ஸோ இப்போ ஆரம்பமே இப்படி இருந்துச்சுன்னா என்னவோ நடந்திருக்கு டெல்லியில். அது என்ன? அது பத்திரிகையாளர் சொல்லணும் தானே, அது சொன்னால் தானே தெரியும் மக்களிடையே. நீங்கள் மௌனித்திருந்தீர்களா அது எப்படி தெரியும்? ஸோ இது போல் பல்வேறு இதெல்லாம் மக்களிடையே ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது. பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதிலளிக்க நன்றி சார்.